திருச்சி மாணவி உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்த நிலையில் அவரது சகோதரிக்கு தற்காலிக அரசு பணி ஆணை வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுந்தர் வழங்கிட கேட்கலாம். சுந்தர், முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் அருகே உள்ள மணக்குடிப்பட்டியைச் சேர்ந்த மாணவி சீதாலட்சுமி. இவர் புதுக்கோட்டை, அதாவது திருச்சியில் உள்ள அரசு மருத்துவமனையில் செவிலியர் மாணவியாக இருந்து வருகிறார். இந்த நிலையில் அவருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு அந்த மருத்துவமனையிலேயே அறுவை சிகிச்சை நடைபெற்றது. அந்த அறுவை சிகிச்சையின் போது அவர் எதிர்பாராத விதமாக உயிரிழந்தார். அது தவறான அறுவை சிகிச்சை செய்ததன் காரணமாக தான் தன்னுடைய மகள் இறந்து விட்டார் என்று பெற்றோர்கள் மற்றும் அந்த அரசு நர்சிங் கல்லூரி மாணவியை சேர்ந்தவர்கள் போராட்டத்தில் நேற்று முழுவதும் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட சமரச பேச்சுவார்த்தை நடத்தியதன் பேரில் போராட்டமானது கைவிடப்பட்டது. அதாவது போராட்டத்தின் முடிவில் அரசு பணி அவர் குடும்பத்தினருக்கு ஒருவருக்கு வழங்கப்படும் என்றும் உறுதியளித்திருந்த நிலையில் இன்று புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அருணா மற்றும் தமிழ்நாடு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் முகமது பர்வேஸ் ஆகியோர் அவரது வீட்டிற்கு சென்று நேரடியாக அவர் மாணவியின் பெற்றோரிடம் ஆறுதல் கூறினார். இதனைத் தொடர்ந்து அரசு சார்பில் தற்காலிக செவிலியர், அதாவது இவருடைய சகோதரி புவனேஸ்வரி செவிலியர் கல்லூரியில் பட்டப்படிப்பு படித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அவருக்கு தற்காலிக பணி நியமன ஆணையை அரசு சார்பில் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் அவரது குடும்பத்தினருக்கு இலவச வீட்டுப்பணி பட்டாவும் இன்று அமைச்சர் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் முகமது பர்வேஸ் இந்த சம்பவம் தொடர்பாக அதாவது சம்பந்தப்பட்ட யார் தவறு செய்திருந்தாலும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் எனக்கு தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே தமிழக முதல்வர் இது தொடர்பாக விசாரணை ஆணையம் ஒன்று அமைத்துள்ளார். அந்த விசாரணை ஆணையத்தின் முடிவில் எந்த நடவடிக்கை, அதாவது யார் தவறு செய்திருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முகமது பர்வேஸ் அந்த மாணவியின் குடும்பத்தினரிடம் உறுதியளித்துள்ளார். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.